மட்டன் கோலா உருண்டை குழம்பு செய்யலாமா? இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு 150 ml மட்டன் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துட்டு ஜீரகம், மிளகு, ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 15 பூண்டு பல்லு, காரத்துக்கு வரமிளகாய். இதில் மசாலா ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். கையளவு தேங்காய் பூ சேர்க்குறேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல், கையளவு மல்லி இலைகள், கொஞ்சம் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி அரைக்கிறேன்னா கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஆணத்தில் போடையில் கரைஞ்சி போயிடக்கூடாது. இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு அகலமான சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா ரொம்ப வாட வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்து வெடிக்க விடுங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், அந்த கறியில் இருக்கிற கொழுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை எண்ணெயில் வதக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்து அதிலேயே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்குறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே கறி குழம்புக்குள்ள மசாலா சேர்த்துக்கிறேன். அதாவது மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் கெட்டியான தேங்காய் பால் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதில் நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். கறி குழம்புல உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கோலா உருண்டையை உருட்டி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலையில தூவி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன்.